இந்தியால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சமீபத்துல ஒரு தகவல் வெளியாயிருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த அறிவிப்பை மறுத்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதன் தாக்கமா இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பங்குகள்லாம் கடுமையான அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி என்னதான் நடந்தது? இந்த பப்ளிக் செக்டர் பேங்கை இணைக்கிறத பத்தி அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்க? இதனால என்ன தாக்கம் வரப்போகுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால இப்போதைக்கு 12 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. இந்த பொதுத்துறை வங்கிகளை 4ஆ குறைக்க போறாங்க. அதாவது சமீப காலமாவே நிறைய பத்திரிகைகள்லயும் சரி, சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, பொதுத்துறை வங்கிகளை அரசாங்கம் 4ஆ மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் 2026-27 இந்த நிதியாண்டுக்குள்ள இந்த மெர்ஜர் எல்லாம் நடந்துரும். 2027க்கு பின்னாடி இந்தியால 4 பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பல முன்னணி பத்திரிகைகள்லயும் வெளியாயிருந்தது. அவங்க குறிப்பிட்டிருந்த அந்த 4 வங்கிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கப்புறமா 4வது மற்ற வங்கிகள் எல்லாம் மெர்ஜ் பண்ண மாதிரியான ஒரு பேங்க். இந்த 4 பேங்க் மட்டும் தான் செயல்பட போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மெர்ஜருக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியால இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் உலக நாடுகள்ல இருக்கிற வங்கிகளுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேங்கிங் சர்வீஸை இந்தியா ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த மாதிரியான மெர்ஜர் போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருந்தது. அதே மாதிரி இந்த மெர்ஜர் எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா முதல்ல சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா பெரிய பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ற மாதிரியான ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கிகள் எல்லாம் ஒண்ணா மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னும் ஐஓபி பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான வங்கிகள் எல்லாம் ஒன்னு பஞ்சாப் நேஷனல் பேங்கோடயோ இல்லனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடயோ மெர்ஜ் பண்றதன் மூலமா இந்தியாவில் இருக்கிற இந்த 12 பொதுத்துறை வங்கிகளையும் 4 பொதுத்துறை வங்கிகளா குறைக்க போறாங்க அப்படிங்கறதையும் அந்த செய்திகள்ல வெளியிட்டிருந்தாங்க. இந்த பேங்க் மெர்ஜரை பத்தின இந்த மாதிரியான தகவல்கள், செய்திகள் ஏன் அதிகமா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்தியா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2017க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால கிட்டத்தட்ட 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்தது. 2017 to 20 இந்த காலகட்டத்துக்குள்ளதான் அந்த வங்கிகள் எல்லாம் மெர்ஜ் பண்றதன் மூலமா 27 அப்படின்னு இருந்த இந்த நம்பரை 12ஆ குறைச்சாங்க. அதுக்கு அடுத்த ஃபேஸா இந்த 2026-27 இந்த டேர்ம்ல 12 அப்படின்னு இருக்கிற நம்பரை 4ஆ குறைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருந்தது. அரசாங்கம் இந்த மாதிரி வங்கிகளோட எண்ணிக்கையை குறைச்சு அதை மெர்ஜ் பண்றதுக்கு முக்கியமான காரணங்களை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸோட கம்பீட் பண்ற மாதிரி இருக்கணும், இன்னும் எஃபிஷியன்ட்டா அந்த பேங்கிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி மெர்ஜ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த மாதிரி மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி பத்திரிகைகள்ல வெளியான உடனேயே பேங்கிங் செக்டரோட பங்குகள் எல்லாம் கடுமையான அளவுல உயர்ந்ததை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பேங்கிங் செக்டரோட இண்டெக்ஸ் ஆன பேங்க் நிஃப்டிலையும் இது ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் கொடுத்திருந்தது அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணோம். இந்த சூழ்நிலையில டிசம்பர் 3ஆம் தேதி இந்தியாவோட மக்களவையில நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவது இந்தியால இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளை இணைக்க போறாங்க, மெர்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, அரசாங்கம் இதுல எவ்வளவு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கப்பட்டது. அதுக்கு விளக்கம் அளித்த நிதித்துறை இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப வரைக்கும் வங்கிகளை மெர்ஜ் பண்ற பிளான்ல நாங்க செயல்படல. இந்த 12 வங்கிகளும் அப்படிதான் செயல்பட போகுது, அதை 4ஆ குறைக்கிறதுக்கான பரிசீலனை கூட எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. பேங்க் மெர்ஜரை பத்தின அரசாங்கத்தோட அபிஷியலான எந்த தகவலும் வரல அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ற மாதிரி பங்கு சந்தையில டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே, குறிப்பா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. இது ஒரு ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 6% டிசம்பர் 3ஆம் தேதி மட்டுமே 6% வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தது. இது மட்டும் இல்லாம இந்த பேங்கிங் செக்டரை சுத்தி எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட பேங்க்ஸ்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்க. ஆல்ரெடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் 20% அப்படின்னு இருந்ததை இனிமேல் 49% அதிகரிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் பரவிட்டு இருந்தது. அதையும் மத்திய இணையமைச்சர் கம்ப்ளீட்டா மறுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துற மாதிரியான எந்த பிளான்ஸும் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸோட ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பங்கு சந்தையில கடுமையான அளவுல இருந்ததே நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பா ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட பங்குகள் எல்லாமே 1% வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பேங்கிங் செக்டர்ல ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்க போகுது, பேங்கிங் செக்டர் நல்ல பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில அரசாங்கம் 2 முக்கியமான விஷயத்த மறுத்திருக்காங்க. ஒன்னு, நாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த மெர்ஜர் 12 வங்கிகளை 4 வங்கிகளா குறைக்க போறோம் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா மறுத்திருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.